அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்ஃபைரின். பார்ஃபைரின்ங்கிறது ஒரு மேக்ரோசைக்ளிக் லிகண்ட். இது வந்து பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும். இப்போ பார்ஃபைரின் இஸ் எ மேக்ரோசைக்ளிக் பைரோல் சிஸ்டம் வித் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் குரூப் இஸ் அட்டாச்டு வித் பெரிமீட்டர். பார்ஃபைரின்ங்கிறது ஒரு மேக்ரோசைக்ளிக்கான ஒரு பைரோல் சிஸ்டம். அதில் வந்து பைரோல் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும் வித் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் குரூப் வந்து அதில் பெரிமீட்டரில் அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், த பார்ஃபைரின் ரிங்ஸ் ஆர் த டெரிவேட்டிவ் ஆஃப் மேக்ரோசைக்ளிக் லிகண்ட் கால்ட் பார்ஃபின். பார்ஃபைரின் ரிங்கோட டெரிவேட்டிவ் அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பார்ஃபின் அப்படின்னு சொல்லுவோம். The porphyrin ring or molecule consists of unsubstituted tetrapyrrole connected by the methylidine bridge. அதாவது இந்த பார்ஃபைரின் ரிங்கில் கன்சிஸ்ட் ஆஃப் there are unsubstituted, எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனுமே இல்லாமல் 4 டெட்ராபைரோல் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கனெக்ஷன் வந்து எதனால் ஆயிருக்கும்னா மெத்திலிடின் பிரிட்ஜ்னால் ஆயிருக்கும். இதுதான் என்னது பார்ஃபைரினோட ஸ்ட்ரக்சர். பார்ஃபைரின் வந்து ஒரு லிகண்ட். அதுக்கு பிறகு இதில் பார்ஃபைரினில் த 5, 10 and 15, 20 இந்த பொசிஷனை எப்படி சொல்லுவோம்னா மீஷோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ஃபைரின் சிஸ்டத்தில் 5, 10, 15, 20 this is 20, 20 பொசிஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீசோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். there are 8 பீட்டா ஹைட்ரஜன்ஸ் ஆர் ப்ரெசண்ட். அதாவது மீசோ பொசிஷன் என்னதுன்னா இந்த மெத்திலிடின் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த இதில் ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறத மீசோ பொசிஷன் சொல்லுவோம். இந்த பைரோலில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீட்டா ஹைட்ரஜன் சொல்லுவோம். இப்போது இந்த நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்டட் பை எலக்ட்ரான் இஸ் 22. இதில் வந்து கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்னா 1 விட்டு 1, அதாவது ஒரு பாண்டு ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், அந்த மாதிரி இருந்தால் அதை தான் என்ன சொல்லுவோம், கான்ஜுகேட்டட் சொல்லுவோம். தேர் ஆர் 11 கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்கும். அதில் வந்து 2 எலக்ட்ரான், ஒரு பை பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் இந்த பைரின் இஸ் 22. ஸோ 4n+2 ரூல் மூலமாக அப்ளை பண்ணும்போது 4n+2 மூலமாக 22 எலக்ட்ரான்ஸ் இருக்குது பை எலக்ட்ரான். ஸோ நம்மளுக்கு இந்த கேல்குலேஷன் 4n is equal to இந்த 2 இங்கே வரும்போது -2 வரும். 4n is equal to 20, n is equal to 20/4, n we get 5. ஸோ அரோமேட்டிக் இது 4n+ ரூல் மூலமாக அரோமேட்டிக் எல்லைன்னு கண்டுபிடிக்கலாம் இதில். ஸோ இந்த ரூல் மூலமாக திஸ் இஸ் அரோமேட்டிக், அதாவது இந்த பைரின் வந்து ஒரு அரோமேட்டிக் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம், மேக்ரோசைக்ளிக் லிகண்ட் ஹேஸ் அ பிளேனார் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இது வந்து ஒரு மேக்ரோசைக்ளிக் லிகண்ட், இது வந்து ஒரு பிளேனார் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். பை பாண்ட் அரவுண்ட் த பெரிமீட்டர், பை பாண்ட் வந்து அதோட பெரிமீட்டரில் அரேஞ்ச்ட் ஆகிருக்கும். இட்ஸ் மச் மோர் ரிஜிட் மேக்ரோசைக்ளிக் லிகண்ட் தென் கிரவுண்ட் ஈத்தர். கிரவுண்ட் ஈத்தரை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது ரொம்ப ரிஜிட்டான ஒரு மாலிகுல். அப்புறம் பார்ஃபைரின் கேன் அக்செப்ட் 2 ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிவிட்டு இட் கேன் ஃபார்ம் அ +2 டைஆசிடாக ஃபார்ம் பண்ணும். அல்லது என்ன பண்ணும், இட் கேன் டொனேட் 2 புரோட்டான் அண்ட் பிகம் அ -2 அயனாகவும் மாறக்கூடிய தன்மை இது இருக்குது. அப்போ இதோட அந்த சார்ஜ் வந்து -2 ஆர் இட் கேன் அக்செப்ட் 2 ஹைட்ரஜன், இட் கேன் பி +2 டைஆசிட், டொனேட் 2 protons to form a -2 anion மாறக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அடுத்தது இந்த மெட்டல் அட்டாச் ஆகிற மெட்டலேட்டட் டெரிவேட்டிவ் ஆஃப் பார்ஃபைரின் இஸ் நோன் ஆஸ் மெட்டலோபார்ஃபைரின். மெட்டலோபார்ஃபைரினுக்கு எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின், மயோக்ளோபின். இப்போது இந்த கேவிட்டி, இதில் நடுவில் இருக்கிற இந்த கேவிட்டி, இந்த
சென்டரில் தான் அந்த மெட்டல் வந்து அட்டாச் ஆகும். அந்த மெட்டலோட சைஸ் ஆஃப் த கேவிட்டி சென்டர் ஆஃப் பார்ஃபைரின் ரிங் இஸ் ஐடியல் ஃபார் மெட்டல் அயான் இன் 3D சீரீஸ். 3D சீரீஸில் உள்ள மெட்டல் அயான்ஸோட சைஸு தான் இந்த கேவிட்டிக்கு பொருத்தமானதாக இருக்கான். அதோட ஆர்டர் ஜிங்க்கு, அயன், கோபால்ட், காப்பர், நிக்கல் இந்த மாதிரியான 3D டிரான்சிஷன் சீரீஸ் வந்து இந்த பார்ஃபைரின் ரிங்கோட அட்டாச் ஆகுறதில் ரொம்ப அந்த சைஸ் வந்து ரொம்ப சூட்டபிள் ஃபார் த பார்ஃபைரின் ரிங். இட் கேன் பி ஈஸிலி ஃபார்ம் அ மெட்டலோபார்ஃபைரின். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஸ்பெக்ட்ரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ஃபைரின் பார்க்கும்போது H1NMRல there are 4 meso hydrogen. There are 4 meso hydrogen in the porphyrin, 5, 10, 15 and 20. அந்த meso hydrogenக்கு chemical shift value 4 and 8 beta hydrogen இதில் அதாவது பார்ஃபைரின்ல அட்டாச் ஆகிற 4 பார்ஃபைரின்ல அட்டாச் ஆகி இருக்கிற அந்த 8 ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ஷிஃப்ட் அவுட்டர் ஹைட்ரஜன்லையும், அடுத்தது 2 நைட்ரஜன் 2 நைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிடுறதுக்கு அதில் -2 and -3 இன்னர் ஹைட்ரஜன் chemical shift value வந்து கிடைக்கும். The nitrogen appears high field because of anisotropic effect. இதில் anisotropic effect நடக்கிறதுனால அதில் வந்து ஹை ஃபீல்டில் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து கிடைக்கிறது. அடுத்தது ஐஆர் ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது NH ஃப்ரீக்வன்சி 3300 சென்டிமீட்டர் அண்ட் OH ஃப்ரீக்வன்சி. இதில் எப்படி OH ஃப்ரீக்வன்சி வருதுன்னா, இது வந்து வாட்டர் மாலிகுலர் இன்ட்ராக்ட் ஆகும்போது இட் கேன் ஃபார்ம் OH. ஸோ அதுலேயும் 3300லேருந்து 3400 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வருது. இது கிட்டத்தட்ட சேம். The almost NH and OH frequency are same. So IR frequency is not useful in this case. அடுத்து UV ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது UV ஸ்பெக்ட்ரம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் ஃபார் த கேரக்டரிஸ்டிக்ஸேஷன் ஆஃப் பார்ஃபைரின். பார்ஃபைரின் கண்டுபிடிக்கிறதுல UV ஸ்பெக்ட்ரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஃப்ரீ பேஸ் பார்ஃபைரின் யூஸ்வலி 4 அப்சார்ப்ஷன் பேண்ட் வி அப்சர்வ். 4 அப்சார்ப்ஷன் பேண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரேஞ்ச் ஆஃப் 500 to 650 வர அந்த ரேஞ்சில் வந்து 4 அப்சார்ப்ஷன் பேண்ட் கிடைக்கும். In addition to the 4 band, there are the band range 400 to 450. This is Charlotte band 4 and the addition and the 4 bandலையும் the 400 to 450ங்கிற அந்த நானோமீட்டர் அந்த ரேஞ்சில் உள்ள பேண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சார்லட் பேண்ட் அப்படி சொல்லுவோம். இந்த பேண்ட் சார்லட் பேண்ட் ஆர் பி பேண்ட் பை டு பை ஸ்டார் டிரான்சிஷனில் 400 to 450 இதுதான் என்னது சார்லட் பேண்டுன்னு சொல்லுவோம். மீதி இருக்கிற பேண்ட்ஸ் நம்ம கியூ பேண்ட் இது வந்து 500 to 600 நானோமீட்டர்லையும் N to பை ஸ்டார் டிரான்சிஷன் மூலமாகவும் நடக்குது. அவ்வளோதான் பார்ஃபைரினோட ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ.